அங்கிள் வீட்டில் தான் இருக்காங்க போல இருக்கேன். டேய் ராகுல், தெரியாம இந்த டைம்ல வந்துட்டியே, இப்போ என்ன சொல்லி சமாளிக்க போற? சரி, எதையாவது சொல்லி சமாளி. ஏன்னா நம்ம மலரை பார்த்தே ஆகணும்ல. 2 நாள் ஆச்சுடா மலரை பார்த்து. இன்னைக்கும் பார்க்காமலாம் இருக்க முடியாது. அங்கிளை ஏதாவது சமாளி. அங்கிள். அட ராகுல், வாப்பா வாப்பா. என்ன இந்த பக்கம் திடீர்னு? என்னப்பா அப்பா எதனா சொல்லி அனுப்பிச்சாரா என்ன? நீ முதல்ல வா, வந்து உட்காரு வா. இல்லை அங்கிள், அப்பா எதுவும் சொல்லி அனுப்பல. நான் தான் இங்கே ஒரு ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு வந்தேன். அதான் அவனை பார்த்துட்டேன். சரி அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்து போகலாமேன்னு வந்தேன் அங்கிள். வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியாப்பா, இங்கே ஃப்ரெண்டு பார்க்க வந்தியோ? சரி சரி இருக்கட்டும். ஃப்ரெண்டு பார்க்க வந்தாதான் அங்கிள் வீட்டுக்கு வர்றது, இல்லைன்னா அங்கிள் வீட்டு பக்கம் வர்றதே இல்லை. சரி சரி இருக்கட்டும். சரி இருப்பா ராகுல், இந்த ஆன்ட்டியை எதனா குடிக்க எடுத்துட்டு வர சொல்கிறேன். சச்சா இல்லை அங்கிள், இருக்கட்டும். நான் சாப்பிட்டு தான் வந்தேன். பரவாயில்ல, இருக்கட்டும். அட என்னப்பா ராகுல், இரு ஆன்ட்டியை கூப்பிடுறேன் நான். மா ஜெயஸ்ரீ, ஜெயஸ்ரீ. வரேங்க. ஏங்க கத்திட்டு இருக்கீங்க? யார் வந்திருக்கான்னு பாருமா, அதுக்கு தான் கூப்பிட்டேன். அடடே ராகு, டேய் கண்ணா, என்னடா வீட்டு பக்கமே வரது இல்ல? என்ன அத்தையும் மாமாவையும் மறந்துட்டியா என்ன? சேச்சா அப்படிலாம் இல்ல அத்தை, படிக்கிறதுக்கு நிறைய இருந்துச்சா, அதான் இந்த பக்கம் வர முடியல அத்தை. டேய் கண்ணா, எனக்கே பூசுத்திர பத்தியா? நீங்கெல்லாம் படிக்கிறதுல இருக்கிறீங்க, அதனால வீட்டு பக்கம் வரல. இத நான் நம்பணும். சரிடா, நம்பிட்டேன். ஆமா, இப்ப மட்டும் எப்படி இந்த வீட்டு பக்கம் வந்த? அத்தை அப்படிலாம் இல்ல அத்தை, இங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன். சரி அப்படியே அத்தையும் மாமாவையும் பார்த்துட்டு போலாமேன்னு இங்க வந்தேன் அத்தை. அதான், வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படி ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தா அதனால இந்த பக்கம் வந்து போறேன். அது சரிடா கண்ணா, இருந்துக்க. நான் போயிட்டு டீனா காஃபினா எடுத்துட்டு வரேன்டா. இல்லை அத்தை, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நான் சும்மா தான் வந்தேன். ஆமா, வீட்டில் நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா என்ன? வேற? ஆமா, நாங்க 2 பேர் தான் இருக்கோம். ஆமா, ராகுல் இப்ப யாரை தேடுறாப்ல? யாரை தேடுற ராகுல்? அப்படி இல்ல அத்தை, உங்க வீட்டு வாண்டு இருப்பாளே, அதான் அவ எங்கன்னு பார்த்தேன். நான் வந்தாலே எதனா என்ன வம்பிழுப்பாளே, அதனால அவ எங்கன்னு பார்த்தேன் அத்தை. வேற ஒன்றும் இல்லை. டேய் ராகுல், நீ சொல்லனா என்ன? என் பொண்ணு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. இருக்கட்டும். இருப்பா ராகுல், மலர் மேலதான் இருக்கா, நான் அவளை வர சொல்றேன். சரியா? அப்பாடா, வீட்டில் தான் இருக்கோம், சந்தோஷம். சரிங்க அத்தை, நீங்க வர சொல்லுங்க. நான் வர சொல்றதை விட நீயே போய் அவளை மேல பாரு. நான் காஃபி எடுத்துக்கிட்டு மேல வரேன். சரியா? அவ மேல அவ ரூம்ல தான் இருக்கா, நீ போய் பாரு ராகுல். நான் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பாடா, ரொம்ப நல்ல அத்தை. அவங்களே நமக்கு ரூட்டு போட்டு தராங்களே. ஐயோ, எனக்கு சொல்லவா வேணும். போய் பார்த்துட வேண்டியதுதான். சரிங்க அத்தை, மேலே ரூம்ல தானே இருக்கா, நான் போய் மேலே பார்க்குறேன் அத்தை. நீங்கள் காஃபி போட்டு மெதுவாகவே எடுத்துட்டு வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை அத்தை. நான் போய் அந்த வாண்டை பார்க்குறேன். அது சரி, அவளை பாருடான்னு சொன்னதுதான். உள்ள முகத்துல சந்தோஷத்தை பாரு. இந்த அளவுக்கு நீ அவ மேல ஆசையை வச்சிட்டு இருக்க, ஆனா எங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. இருக்கட்டும், இருடா, நாங்களே நல்லதா பேசி நல்லதா முடிச்சு வைக்கிறோம். சரிப்பா, நீ மேல போ, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். சரியா? சரிங்க அத்தை, இதோ போயிட்டேன். என்னம்மா நீ பண்ணுறது கரெக்டா? ஒரு பொம்பளை புள்ள தனியாக இருக்கிற ரூமில் இப்படி ஆம்பளை பையனை அனுப்பி விடுறது கரெக்டா? நீ என்ன பண்ணுற? ஏங்க, நான் ஒரு விஷயம் இல்லாமல் இந்த மாதிரி செய்வேனா? உங்ககிட்ட சொல்லணும் நினச்சிட்டே இருந்தேன். நான் சொல்கிறதுக்கு தான் நேரம் கிடைக்காம போயிடுச்சு. இப்போ சொல்கிறேங்க, ராகுலும் மலரும் ஒருத்தர் விரும்புகிறாங்கங்க. என்னம்மா சொல்கிற? இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சே. ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி இதை கண்டுபிடிச்ச? அதை கேளுங்க, சொல்றேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இவங்க பொண்ணு நைட்டு டிஃபன் சாப்பிடாம படுத்துட்டா. சரி, அவளுக்கு போய் டிஃபன் கொடுத்துட்டு வருவோமேன்னு சொல்லிட்டு டிஃபன் எடுத்துட்டு மேல ரூமுக்கு போனா மேடம் நல்லா தூங்குறாங்க. சரி, அவ தூங்குறாளே, இவளை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னுட்டு அவ பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணலாமே எடுத்து க்ளீன் பண்ணா. ஃபுல்லா ராகுல் போட்டோ தாங்க வச்சிட்டு இருக்கா அவ. நான் பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டேன் இவளுக்குள்ள ராகுல் இருக்கிறான் அப்படின்னுட்டு. சரி, அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல, அதனால நான் எல்லா ஃபோட்டோஸும் எடுத்துட்டு வந்துட்டேன். அவ எப்படி தேடுறாளா, தேடி கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட எதனா கேட்கறாளான்னு பார்க்கலாமேன்னுட்டு. என்னம்மா சொல்ற? ராகுலோட போட்டோஸை அவ வச்சிட்டு இருந்தாளா? அப்புறம் என்னதான் ஆச்சு? வந்து கேட்டாளா உன்கிட்ட? ஆமாங்க, ரூம் ஃபுல்லா தேடி இருக்கா. தேடி ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு இருக்கா. வெக்ஸ் ஆயிட்டு தான் என்கிட்ட வந்து கேட்டா, அம்மா என் ரூம்ல இருந்து எதனா திங்ஸ் எடுத்தீங்களான்னுட்டு. நான் சொன்னேன், என்ன திங்ஸ்ன்னு சொன்னாதானடி நான் உனக்கு சொல்ல முடியும், எடுத்தனா இல்லையான்னு அப்படின்னு. மேடம் ஒரே திருன்னு முழிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானே ஸ்ட்ரைட்டா கேட்டுட்டேன், ராகுல் போட்டோ தானே கேட்குற,
ஆமா நான் தான் எடுத்தேன், என்ன விஷயம்னு கேட்டேன். கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்க பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அப்போ மலருக்கு ராகுல பிடிச்சிருக்கு அப்படிதானம்மா சொல்றேன்? மலருக்கு மட்டும் இல்லைங்க, ராகுலுக்கும் மலரை ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப விரும்புறாங்கங்க. ஆனா நம்ம கிட்ட தான் சொல்லிக்கல அவங்க. சரி, நமக்கும் ரொம்ப நாளா இது ஆசை தானேங்க. நம்மளும் அண்ணன் கிட்ட எப்படியாவது கேட்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தோம். அண்ணனும் 2 வாட்டி நம்ம கிட்ட கேட்டுட்டு போயிட்டாரு. நம்ம வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்பதான் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லைங்க. அண்ணனையும் அண்ணியும் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பேசிடலாமாங்க? ஆமா ஆமா, அவனும் தங்கச்சியும் இதோட 4-5 வாட்டி என்கிட்ட கேட்டுட்டாங்க தான். நான் தான் மலர் பிடிச்சிருக்குமா இல்லையான்னு தெரியலையே, நம்ம பொண்ணுக்கு எது இஷ்டமோ அதுதானே நம்ம பண்ணி வைக்கணும்னு நினைப்போம். மலர்கிட்ட கேட்கறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா நம்ம கேட்காம இருந்தோம், அவங்ககிட்டயும் பதில் சொல்லாமல் இருந்தேன். இப்போதான் எல்லாம் தெரிஞ்சிருச்சே, அப்போ நம்ம கூடிய சீக்கிரத்தில் பேசிட வேண்டியது தான். அவனையும் வர வச்சு நான் பேசிடுறேன். அதை முதல்ல பண்ணுங்க. சரிங்க, உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, நான் போய் காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் இருமா, போகாத. அவங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கட்டும், அப்புறமா கூட கொடுத்துக்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இரு, அவங்க கொஞ்ச நேரம் பேசட்டும். அது சரிங்க, இதுக்குள்ளவே வா. இருங்க, மாப்பிள்ள ஆனதுக்கு அப்புறம் பேசட்டும். இப்போ நான் போய் காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ சொன்னா கேட்க மாட்டியே. சரி சரி, நீ போய் காஃபியை கொடுத்துட்டு சீக்கிரம் வா, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கட்டும். என்ன உட்காந்துட்டு இருக்க? ஸ்கூலுக்கு டைம் ஆகலையா? வந்து ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கேன். அதை ஏண்டி அக்கா கேக்குற? நான் கிளம்பி ரெடி ஆகி வெளியிலே போயிட்டேன். அப்பா தான் நீ போகாத, வெயிட் பண்ணு, நான் கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். அப்படியா? ஓ சரி, ஒருவேளை அப்பா அந்த ரூட் போற மாதிரி இருக்க மாட்டே இருக்கும், அதான் உன்னை டிராப் பண்றேன்னு சொல்லியிருப்பாரு. தெரியலடி அக்கா. சரி, அப்பா டிராப் பண்றேன்னு சொன்னாரு இல்லையா, அதனால நான் வந்து உட்காந்துட்டேன். ஆமா, உனக்கு காலேஜ் டைம் ஆகல, நீ இன்னும் நின்னுட்டே இருக்க? எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரி நான் கிளம்புறேன். சரியா, நீ பார்த்து ஸ்கூலுக்கு போ. பாய்டி. நிவிமா. சொல்லுங்கம்மா. நீ காலேஜுக்கு கிளம்பிட்டியாம்மா? ஆமாம்மா, நான் ரெடி ஆயிட்டேன். நீங்க லஞ்ச் கட்டிட்டீங்கல்ல, நான் லஞ்ச் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதாம்மா. ஏம்மா? இல்லை நிவிமா, நீ இன்னைக்கு காலேஜுக்கு போக வேணாம், லீவ் போடுமா. சரியா, வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நீ காலேஜுக்கு போக வேணாம், இன்னைக்கு லீவ் போடு. என்னம்மா, எதுக்கு காலேஜ் லீவ் போட சொல்றீங்க? அப்படி என்ன வீட்டில் வேலை இருக்கு? எனக்கு புரியலம்மா. என்ன? நான் சொல்றேன்ல நிவி, போக வேணாம்னா போக வேணாம், நீ வீட்டில் இரு. வீட்டில் முக்கியமான வேலை இருக்கு, நீ இருந்துதான் ஆகணும், இரு. என்ன நிவி, என்ன நடக்குது? அம்மா ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறாங்க? நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதடி அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. அம்மா எதனா அப்பா கிட்ட சண்டை போட்டுருப்பாங்களாட்டு இருக்கும், அதனால அப்படி பேசுறாங்களாட்டு இருக்கும். நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. சரி விடு, இன்னைக்கு காலேஜுக்கு போக வேணாம்னு சொன்னாங்க, லீவ் போட்டு ஜாலியா வீட்ல இரு. இல்லடி திவி, நான் நிறைய பார்க்கணும், இன்னைக்கு பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேனா, அதான் சரி காலேஜ் முடிச்சு வரும்போது பார்க்கலாமேன்னு நினைச்சேன். இப்போ அம்மா போக வேணாம்னு சொல்றாங்களே, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கேடி. ஆமாண்டி அக்கா, நானும் காலையில இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அம்மா அப்பாவோட ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கு. என்னன்னு தெரியல, ஒருவேளை அவங்களுக்குள்ள எதனா சண்டையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அம்மாவும் அப்பாவும் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீ பயப்படாத, வேற எதுவும் இருக்காது. நீ நரேன் மாமாக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லு, நாளைக்கு மீட் பண்ணலான்னு அவர்கிட்ட சொல்லி புரிய வை. சரியா, நீங்க எதுவும் அதுக்காக சண்டை போட்டுக்காதீங்க. சரியாடி? நாங்கள் சண்டைலாம் போட்டுக்க மாட்டோம்டி. நரேன் கிட்ட சொன்னா புரிஞ்சுப்பாரு தான். சரி நான் சொல்கிறேன். சரி நீ ஸ்கூலுக்கு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். சரி அக்கா, நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. சரியா, நீ பார்த்து இருந்துக்க. நான் ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு எனக்கு சொல்லு. சரியா, நான் போயிட்டு வரட்டுமா? சரிடி திவி, நீ கிளம்பு. அம்மா, இங்க இருந்து என் ஃபோன் இங்கன்னு பாரு, அங்க எங்க இருக்கான்னு பாரு. இதோ இருடி அக்கா, பாக்குறேன். இங்க இல்லடி அக்கா, இங்க ஃபுல்லா பாத்துட்டேன், டிராலியும் பாத்துட்டேன், இங்க இல்லையே. நீ வேற எங்க வச்சியா என்ன? நான் இப்ப காலையில குளிக்க போகும்போது கூட அங்க கபோர்ட் மேல தான் வச்சேன், அங்கே பாரு இருக்கானு. ஆஹாண்டி அக்கா, இங்க இல்ல. நீ எதுக்கும் அம்மாவை கூப்பிட்டு கேட்டு பாருடி அக்கா. சரிடி, நான் கேக்குறேன். சரி நீ கிளம்பு, உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல. அம்மா அம்மா அம்மா, எங்க இருக்கீங்க? இங்க வாங்க. என்னடி, எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? அம்மா, நீ இன்னும் நின்னுட்டு இருக்க, உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகல? நீ ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியதானே? இல்லம்மா, அப்பா தான் கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொன்னாரு, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்மா. வருவார் அப்பா. நீ பேக் லஞ்ச் பேக்லாம் எடுத்துட்டு வெளில போய் நில்லு, போ, வண்டிக்கிட்ட நில்லு, அவர் வந்துருவாரு. அம்மா, உனக்கு என்ன? அதான் காலேஜ்க்கு போக வேணாம்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன நோயின்னு? என்ன வேணும் உனக்கு? இல்லம்மா, நான் காலேஜ்க்கு போகல, லீவ் போட்டேன் தான். ஃபோன் எங்கன்னு தெரியலம்மா, ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும்ல. என் ஃபோன் காணோம்மா, ரூம் ஃபுல்லாக தேடிட்டேன், ஃபோனை காணோம். அதான் நீங்கள் எதனா எடுத்தீங்களான்னு கேட்குறேம்மா. ஆமாம், உன் ஃபோன் என் கையில் தான் இருக்குது. நீ ஒன்றும் கவலைப்படாத, காலேஜுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நான் சொல்லிட்டேன். அதனால் நீ அதை நினச்செல்லாம் கவலைப்பட வேணாம், நீ போய் ரூமில் இரு, ஓ. சரிங்கம்மா.
நான் ரூமுக்கு போறேன், என் ஃபோன் கொடுங்கம்மா. அதான் சொன்னேன்ல, ஃபோன் எல்லாம் கொடுக்க முடியாது, நீ போய் ரூம்ல இரு போ. ஐயோ அம்மா, என்னம்மா ஃபோன் கேட்டது ஒரு குத்தம்மா? என் ஃபோன் தானம்மா, எடுத்துட்டு வாங்க. நிவி, நான் சொல்றேனா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், கேட்டு நடந்துக்க. வீணா என் கோவத்தை கலப்பாத, சரியா? ஓ, உள்ள போய் உக்காரு. உனக்கு என்ன இன்னும் நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கிளம்பு. இதோ போறேம்மா. இந்தி அக்கா, ஏதோ சரியில்லாத மாதிரி தாண்டி இருக்கு. நீ சொல்லும்போது கூட எனக்கு பெருசா தோணல. இப்ப அம்மா இப்படி நடந்துக்கிறத பார்க்கும்போது என்னமோ வேற ஏதோ விஷயம் இருக்குன்னு தான் தோணுது. நீ ஒண்ணு பண்ணு, எனக்கு நரேன் மாமா நம்பரை ஒரு பேப்பர்ல எழுதி கொடுடி. நான் முடிஞ்ச நரேன் மாமாக்கு இன்ஃபார்ம் பண்றேன், சரியா? தேங்க்ஸ் ஸ்ரீதேவி. இதா வா, நான் இப்பவே நம்பர் எழுதி தரேன். நீ ஃபோன் பண்ணி இப்போ என்ன நடந்ததோ இதை அப்படியே அவர்கிட்ட சொல்லிடு, சரியா? அது மட்டும் இல்லை, என் ஃபோனுக்கு அவரை ஃபோன் பண்ண வேணாம்னு சொல்லிடு, சரியா? சீக்கிரம் வா, நான் நம்பர் கொடுக்குறேன். சரிடி அக்கா, நான் உடனே பண்றேன். நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன்டி. பாய்டி.